ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ எங்கே கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நர்சரிக்கு தாங்க கிளம்பியிருக்கேன். ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயில் டைமில் செடி எப்படிடா வைக்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. வெயில் டைம் வந்து இருந்தாலுமே இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் நிறையா வந்து எனக்கு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, நான் பிளான்டிங் வந்துட்டு தப்பாக பண்ணிட்டேங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற சாயிலே கொண்டு வந்து அப்படியே தொட்டியில் வச்சுட்டேன். அப்படி வைக்கக்கூடாதான். நம்ம வந்து அந்த கொக்கோ பீட் இருக்குல்ல, அதை மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இது வந்து எனக்கு அம்மாக்கெல்லாம் தெரியும், தங்கச்சிக்கும் தெரியும், பட் எனக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து தண்ணி ஊற்றும் போது நல்லா வந்து அந்த மண்ணெல்லாம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும். அது ஏன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்னோட தங்கச்சி கிட்ட சொல்லும் போது தான் சொன்னால், நீ அப்படி பண்ணக்கூடாது, கொக்கோ பீட் வந்து மிக்ஸ் பண்ணி தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ திருப்பி தொட்டியில் இருக்க மண்ணெல்லாம் கீழே கொட்டி வச்சு கொக்கோ பீட் வாங்கிட்டு வந்து அதை வந்து தண்ணியில் சோப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளான்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஹாரிகல்ச்சர் பார்க் எங்களுக்கு நியர்பை ஒரு 5 மினிட்ஸில் நம்ம போயிடலாம். ஸோ அங்கே வந்துட்டு நம்ம 10 ரூபாய் செடி 20 ரூபாய் செடிலாம் இருக்கும். ஸோ நர்சரியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷியாக பஞ்சியாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் 200 300 விற்பாங்க. நம்ம குட்டியாக பேபியாக இருக்கும் போதே வாங்கிட்டு வந்து வச்சு அதை வந்து நல்லா க்ரோத் கொடுக்க முடியும். ஸோ அதனால் வெளியே என்னென்ன, அதாவது ஹாரிகல்ச்சர் பார்க்கில் என்னென்ன இண்டோர் பிளான்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோ வந்து இன்ட்ரோ கொடுக்க முடியாத காரணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு பின்னாடி வந்து ஒர்க் நடக்குது. அதனால் வந்து சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கிறதுனால வாய்ஸும் என்னால் கொடுக்க முடியலையா. ஸோ அதனால் வந்துட்டு சில வீடியோஸ்லாம் அப்படியே டிலே ஆகுது. அதனால தான் நான் வந்துட்டு ரெகுலராக வீடியோ போடலை. மேக்ஸிமம் வந்து ஒரு வீக்கில் வந்து 3 டைம்ஸ் நான் வீடியோ கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வெயில் சரியான வெயிலுங்க. கண்டிப்பாக வெயில் டைமில் வந்து நிறைய வந்துட்டு தண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ நாங்கள் போகிற வழியில் ஃபுல்லாக கூழ் தான் காய்ச்சி வச்சுருப்பாங்க. ஸோ போகும்போது அப்படியே குளிச்சுட்டு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி நல்லா குளிர்ச்சியான ஐட்டம்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. தண்ணி நிறைய கன்சியூம் பண்ணுங்கள் மெயினாக. ஏன்னா பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகும். ஓகேங்களா. அதே மாதிரி வேர்வை வந்து நிறைய இருக்கிறதுனால சளியும் பிடிக்கும் இந்த கிளைமேட்டில். நிறைய பேர் வந்து வெயில் டைமில் ஜலதோஷம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்குலாம் வந்து வெயில் டைமில் தான் ஜலதோஷமே பிடிக்கும். ஏன்னா தலை வந்து எனக்கு ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும். முடி என்னமோ 4 முடி தான் இருக்குது, இருந்தாலும் தலை வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க உடம்பு. அப்போ தான் வந்து நல்லது. ஸோ இந்த டைமில் தான் நமக்கு அந்த வெயிலில் வர அந்த சிக்கன் பாக்ஸ் அதெல்லாம் வரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருந்துக்கோங்க. இப்போ வந்து நான் போயிட்டு என்னென்ன செடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து, ஆக்சுவலி இந்த ஹாரிகல்ச்சர் பார்க் வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மேபி தெரியாதவங்களுக்கு நான் வந்து எங்கே இருக்குது, என்ன எங்கே லொக்கேட் ஆகிருக்கு எல்லாமே வந்து கிளியர் டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். மேபி உங்களுக்கும் வந்துட்டு யூஸாக இருக்கும். யாராவது வந்து செடி விற்கணும், இந்த நாட்டு செடி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பார்க்கில் வைக்கிற மாதிரி செடிலாம் வந்து அங்கே நிறைய கிடைக்கும். ஸோ பல்காகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்துட்டு நான் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா. நர்சரி வந்தாச்சுங்க. ஆக்சுவலி இந்த நர்சரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாதவரம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது. ஆன் தி ரோடில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய நாட்டு செடிகள்லாம் இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போகிற அன்றைக்கி வந்து செடிகள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஏப்ரல் மாதத்தில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கொக்கோ பிட் கூட வந்துட்டு இல்லை, எல்லாமே வந்து ஏப்ரல் மாதத்தில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்லி நாங்கள் வந்து கொக்கோ பிட் வாங்கணுன்னு தான் நாங்கள் போனோம். பட் இங்கே வந்து நிறைய இந்த நாற்றுகள்லாம் இருந்ததுங்க. தக்காளி நாற்று வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் சங்குப்பூ, இட்லி பூ, அப்புறம் இந்த பார்க்லலாம் வைக்கிறாங்க இல்லையா, நிறைய பெரிய பெரிய பார்க்லலாம் வந்துட்டு இந்த புஷ்ஷியாக கட் பண்ணி விடுவாங்க அந்த செடி, அந்த மாதிரி நிறைய இருந்தது. கத்தாழை இதெல்லாம் நிறைய இருந்தது. இந்த சங்குப்பூலாம் வந்துட்டு வெளியே உள்ள நர்சரிலாம் வந்து 20 ருபீஸ் சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து 15 ருபீஸ் சொல்கிறாங்க. அண்ட் இந்த தக்காளி நாற்றெல்லாம் வந்து 2 ரூபா தான். ஒரு நாற்று வந்து 2 ரூபா தான். ஸோ வந்து 5 நாற்று வாங்கிட்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் கிடைக்கும். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய இந்த இன்டோர் பிளான்ட்லாம் இருக்குது இல்லையா, ரொம்ப எக்ஸ்பென்சிவான இன்டோர் பிளான்ட்லாம் இங்கே கிடைக்காது. சின்ன சின்ன நாற்றுகள், வெண்டைக்காய், கத்திரிக்காய் அந்த மாதிரிலாம் இங்கே கிடைக்கும். ஸ்னேக் பிளான்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இன்டோர் பிளான்ட், அதுலேயே வந்துட்டு வேறு வெரைட்டி இருக்குது. எனக்கு தேவை வந்து க்ரீன் வித் எல்லோ வந்து வரும். அது பார்க்கவே வந்து ஸ்னேக் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த செடி தான் நான் வாங்கணும்னு வந்தேன். பட் அது வந்து இங்கே இல்லை. அண்ட் வெளியே வந்து ஜிசி பிளான்ட்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 50 ரூபா. பட் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா 20 ரூபா தான். ஸோ ஜிசி பிளான்ட்டுமே வந்துட்டு நான் வந்து எடுக்கிறதுக்குள்ளே இன்னொருத்தவங்க எடுத்துட்டாங்க. ஸோ செடிகள்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது.
ஸோ அடுத்து வந்துட்டு கொக்கோ பீட் கொஞ்சம் வந்துட்டு பேகெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் போகிறோம். இது போகிற வழியில் உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு பாண்ட் செட்டப் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சில்லுன்னு இருந்தது அந்த இடமே. மோஸ்ட்லி இந்த மாதவரம் சைட்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து இந்த மரம் செடிகள்லாம் அதிகமாக இருக்குது. பட் இந்த மெட்ரோ வரதுனால அதுவுமே இப்போ வந்து கம்மி ஆயிடுச்சு. ஸோ இந்த வே தான் வந்துட்டு ஹாரிகல்ச்சரோட ஃபார்மு அண்ட் ஆஃபீஸ் ரூமு, அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ இதில் ஒரு இடத்துல தான் வந்துட்டு நமக்கு இந்த நாட்டு செடிகளோட விதைகள்லாம் கிடைக்கும். ஸோ அவரை விதை, முள்ளங்கி விதை, நிறைய விதைகள்லாம் கிடைக்கும். அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய இந்த செடிக்கு போடுற மருந்து ஐட்டம், அதுக்கப்புறம் வந்துட்டு உரம் எல்லாமே இங்கே கிடைக்கும். பட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கேட்ட வந்து கொக்கோபீட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இன்னொரு ஏதோ ஒரு உரம் வந்து தங்கச்சி கேட்டா அதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பேக் மட்டும் 2 வாங்கிட்டு அதுக்கப்புறமா அவரை விதையும் முள்ளங்கி விதையும் வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மண் தாங்க வாங்க போகிறோம். ஸோ இந்த மணலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கோகோபிட், அதுக்கப்புறம் செம்மண், மாட்டுச்சாணம் இதெல்லாம் வந்து கலந்து கொடுக்கறதுனால நல்லா வந்து செடிங்கள்லாம் வச்சோம்னா நல்லா வளமாக வளரும். இந்த பார்க்கில் மெயினாக வந்து நீங்கள் நினைக்கிற எல்லா செடியும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு நிறைய செடிகள்லாம் வந்து ரேர் தான். ஸோ அப்போ என்ன செடி இருக்கோ அதை வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ வேறு கார்டனில் வந்துட்டு கோகோபிட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு வர வழியில் வந்துட்டு வாட்டர்மெலன் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஆக்சுவலி வாட்டர்மெலன் கூட வந்துட்டு இப்போல்லாம் டேஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது. அதனால் என் தங்கச்சி வந்து எனக்கு கட் பண்ணி நீங்கள் கொடுங்க, நான் டேஸ்ட் பண்ணி தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பரவாயில்ல, இந்த அண்ணா 2-3 பழங்கள்லாம் வெட்டி டேஸ்ட் பண்ண கொடுத்தாங்க. பட் டேஸ்ட்டு வந்துட்டு கம்மியாக தான் இருந்தது. ஸோ அடுத்து வந்திருக்க இடம் வந்துட்டு சென்னை க்ரீன் கார்டனுங்க. இங்கேருந்து நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கேட் 1, கேட் 2, கேட் 3ன்னு சொல்லிட்டு பெருசாக பண்ணிட்டாங்க. அண்ட் எவ்வளோ பெருசு பண்ணாங்களோ அந்த அளவுக்கு வந்து ரேட்டும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஒரு இன்டோர் பிளான்ட்டோட செடி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 400 சொல்கிறாங்க, 200 சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு இங்கே எதுவும் வாங்க வேண்டாம், இப்போதைக்கு கோகோபிட் மட்டும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கேயும் கொக்கோபிட்டோட ரேட்டும் வந்துட்டு ரூ. 100 இருந்தது, ரூ. 150 ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ வெளியே வரும்போது ஒரு தொட்டிக்குள்ளே ஒரு பூனைக்குட்டி அழகாக படுத்திருந்தது. இது வந்து நெக்ஸ்ட் டேங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் 4-5 பெரிய பெரிய கார்டன் இருக்குது. ஸோ இது வந்து ஜீவா நர்சரி சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்னேக் பிளான்ட் வெரைட்டிலேயே வந்துட்டு எல்லோ அண்ட் க்ரீன் கலர் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து வாங்கலான்னு வந்தேன். நான் போன நர்சரியில் எல்லாமே இல்லைன்னு சொன்னாங்க. பட் க்ரீன் கார்டனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 400 ருபீஸ் சொன்னாங்க. ஆக்சுவலி அது வந்து அந்த இலையை கட் பண்ணி வச்சாலே வரக்கூடிய ஒரு செடி. அந்த செடிக்கு வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவான அமௌண்ட் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாங்கலை. இங்கே வந்துட்டு ஜேடு இருந்தது. ஸோ அதுவுமே இண்டோர் பிளான்ட் தான். அதை வாங்கிட்டு நான் வந்துட்டு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ வந்துட்டு 2 நாள் கழித்து எடுத்ததுங்க. வாங்கிட்டு வந்த பிளான்ட்டெல்லாம் வந்து நம்ம நட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா புது மணலும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஏற்கனவே உள்ள தொட்டியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா களிமண்லாம் இறுகி போயிருந்தது. ஸோ அதெல்லாம் கீழே எடுத்து போட்டு இந்த மண்ணோட மிக்ஸ் பண்ணி ரொம்ப ஹார்டான களிமண்லாம் வந்து தூக்கி போட்டுட்டேன். கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிறதெல்லாம் இந்த மண்ணோட சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது நல்லா லூஸ் மணலாகவும் இருக்கும். அது மட்டும் கிடையாது, நான் கோகோபிட் வந்து வாங்க போனேன். பட் இந்த மூட்டையில் மண் எப்படி இருக்குது செக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கோகோபிட் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னே மூட்டையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாட்டு சாணம், அதுக்கப்புறமா கோகோபிட், அதுக்கப்புறம் செம்மண் இது ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணியிருந்ததுனால நல்ல மாய்ஸ்டாக தான் இருந்தது. ஓகே, நம்ம பழைய மண்ணை வந்து சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடச்சிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பிளான்ட்லாம் வந்துட்டு அப்பப்போ வந்து இந்த நர்சரி போகும்போது வாங்கிட்டு வந்துடுவேன். எனக்கு இண்டோர் பிளான்ட் வந்து ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு வந்து வெளியே வைக்கிறதுக்கு அவ்வளோவா இடம் கிடையாது. நீங்கள் சைடில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி வச்சுருப்பேன். அதுக்கு மேலே வந்து இந்த ஜன்னல் கிட்ட வச்சுருப்பேன். ஸோ அவ்வளோதான் இருக்குது இடம். அதனால் வந்துட்டு எதுக்கு நம்ம கோகோபிட் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு ரூ. 150 செலவு பண்ணி மணல் மூட்டை ஒரு ரூ. 100 செலவு பண்ணி பண்ணுறதுக்கு நம்ம இதுவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம டெரஸில் வந்து நம்ம போய் பிளான்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம வந்து கோகோபிட்லாம் மிக்ஸ் பண்ணி நிறைய மண்ணெல்லாம் வாங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இருக்கிற செடியை காப்பாற்றிக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எப்போவுமே செடி வாங்கும் போது இந்த ட்ரிக்கை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஜேடு வந்து எனக்கு வந்து 50 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3-4 கிளை வந்து அட்டாச் பண்ணி தான் வந்து நமக்கு வந்து பிளான்டிங் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்துட்டு ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டெம் வச்சு தான் இருக்கும். அதுவே வந்து 50 ருபீஸ் கிட்ட சொல்லுவாங்க. பட் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 ஸ்டெம் இருந்ததுனால நான் டிவைட் பண்ணி 2 தொட்டியில் வச்சுட்டேன். அண்ட் இந்த பிளான்ட்டுமே வந்து ஸ்னேக் வெரைட்டியில் இன்னொரு செடி. அண்ட் ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு இதோட பேர் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள்.
இந்த தொட்டிலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செடி வந்து 150 ரூபா தான் சொன்னாங்க. பக்கத்தில் வந்து 2 கன்று இருக்கிறத பார்த்தேன். ஓகே நம்ம இதே எடுத்துடலாம். அப்போ வந்து கொஞ்சம் பெருசானா இன்னொரு தொட்டியில் பிரித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்க்கும்போது ஒரு தாமரைப்பூவோ இல்லைனா லோட்டஸ் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ புஷ்ஷியாக வந்து அந்த தொட்டி ஃபுல்லாக வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செடியெல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி கன்று நிறையா வந்திருக்கா அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் அம்மா வீட்டில் எடுத்துகிட்டு வந்த செடி மணி பிளான்ட்டில் வந்து க்ரீன் கலர், அதுக்கப்புறம் டார்க் க்ரீன் கலர் ஒரு வெரைட்டி. அப்புறம் இந்த செடி வந்துட்டு பார்த்திங்கன்னா தங்கச்சி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. ஸோ இதுவுமே ஒரு வகையான ஸ்னேக் பிளான்ட் தான். ஸோ இது வந்து பிளெயினாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா எல்லோ கலர் வித் க்ரீன் கலர் இருக்கும். அது வந்து கிடைக்கவே இல்லை. அப்புறம் இது வந்து ரம்ப இலைங்க. இது வந்துட்டு எங்கள் ஊர்லலாம் பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கற்பூரவள்ளி, அதுக்கப்புறம் வந்து மருதாணி இதெல்லாம் ஹாரிகல்ச்சர் பார்க்கில் வாங்கினேன். இந்த கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு என்னோட செடிகள். அப்புறம் என்ட்ரன்ஸில் இருக்குது. அது வந்து தனியாக உங்களுக்கு வந்து பிளான்ட்டிங்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு காமிக்கிறேன். அண்ட் இந்த கிரில் பக்கத்தில் இருக்கிறது ஃபுல்லாமே வெயிலில் வரக்கூடிய செடிகள். ஒரே ரோஸ் தான் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த முள்ளில் வந்து குட்டியாக ஒரு பிங்க் கலர் ரோஸ் பூக்கும். அது வந்து குரோட்டன்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெத்தலை செடி வச்சுருக்கேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியே எல்லோ கலர் பெட்டல்ஸும் உள்ளே வந்துட்டு ஒரு பிங்க் கலரில் முள்ளாக ஒரு பூ பூக்கும். ஸோ முள் கிடையாது, ஆக்சுவலி அது பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். ரொம்ப அழகான ஒரு செடி. ஸோ அதுவுமே இங்கே வச்சுருக்கேன். இதெல்லாம் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சது. அப்புறம் இந்த கார்னரில் வெத்தலை செடி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வாலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வாலுக்கு வெளியே வந்து ஒரு பப்பாளி மரம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேட் என்ட்ரன்ஸ்லேயும் வந்து செடி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் என்ன வச்சுருக்கேன்னு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக என்னோடய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணெல்லாம் மாற்றிட்டு செடியெல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எந்தெந்த செடி எந்தெந்த இடத்துல வைக்கணும்னு பார்த்து செட் பண்ணுறது தான். ஸோ அதோட வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாய்.